சென்னை ஸ்பீட் நியூஸ். புதிய அக்னி சிறகுகள் தொழிற்சங்கத்தின் 2ஆம் ஆண்டு பொதுக்குழு செயற்குழு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் வெங்கடேஷன் தலைமையிலும் மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார், மாநில பொருளாளர் செல்லதுரை ஆகியோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் கேடயங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர், ராபிடோ, பைக், டாக்ஸி தடை செய்ய வேண்டும், சொந்த பயன்பாட்டு வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோ தொழிலாளர்கள் ஒரே கட்டணத்தில் இயங்கி வருகிறோம். கட்டணத்தை மாற்றி அமைக்க சொல்லி பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம். கடந்த ஆட்சி எங்கள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்பதற்காக ஆட்சி மாற்றம் வந்தால் ஒரு மாற்றம் வரும் என்று திமுகவை ஆதரித்தார்கள். ஆனால் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கிணங்க இந்த ஆட்சியும் எங்கள் கோரிக்கைகளை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டது. எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஆணையரிடம் மனு வழங்கினோம். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் ராபிடோ, ஊபருக்கு தடை விதித்து ஒரு ஆணை வெளியிட்டார். மறுநாள் காலையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போக்குவரத்து அமைச்சர் கூறுவதாக ஒரு செய்தி வெளியிட்டனர். அதில் சரியான உரிமம் உள்ள அனைவரும் பைக், டாக்ஸி உபயோகப்படுத்தலாம் என்று கூறி செய்தி வெளிவந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, இனிமேலும் நிறைவேற்றவில்லை என்றால் தமிழக முதல்வர் போட்டியிடும் களத்தூர் தொகுதியிலும், துணை முதலமைச்சர் போட்டியிடும் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் அவர்களுக்கு எதிராக எங்கள் உறுப்பினர்களை களமிறக்குவோம் என்று கூறினார். அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பில் மாநில, மாவட்ட, மண்டல உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மண்டபம் கிடைக்கிறதுனால மதமன் நகர்ல வச்சிருக்கோம். இந்த வருடம் நம்மளுடைய 2ஆம் வருடம் சிறப்பாக பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல நம்ம ஓட்டுநருக்கு உண்டான ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் ஓலா, ஊபர், ரேபிடோ. இதை வலியுறுத்தி தான் நம்ம ஒரு தொழிற்சங்கங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்குது. இது மெயினா ஓலா, ஊபரை ஒழிக்கணும்ன்றோம். அந்த ஓலா, ஊபரை ஒழிக்க முடியாது. மெயினா கார்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு முதலீடு போட்டு கார்பரேட் நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல எதுவும் ஒழிக்க முடியாது. ஆனா முறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய ரேட்டு நீங்க நிர்ணயம் பண்றதுக்கு உண்டான முறைப்படுத்த வேண்டியதுதான் தொழிற்சங்கங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதனால நீங்க ரேட்டை பிக்ஸ் பண்ற வரைக்கும் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் செயல்பட்டு கொண்டுட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விலைவாசி பாத்தீங்கன்னா ஒரு டீ 10 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 12 ரூபாய் போச்சு. ஆனா இன்னைக்கு 15 ரூபாய் போச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு விலைவாசி இருக்கும்போது எங்களுடைய ஓட்டுநர் வாழ்வாதாரமே இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது. நீங்க கரெக்டான ரேட்டு ஓலா, ஊபர் கூப்பிட்டு நீங்க பேசி அதை முறைப்படுத்தலைன்னா கண்டிப்பாக இந்த ஜனவரி மாசம் கண்டிப்பா ஒரு போராட்டங்கள் நடைபெறும். அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு முன்னிலையில் கண்டிப்பா ஒரு போராட்டம் கண்டிப்பா வெடிக்கும். ஆனா குடும்பத்தோட போராட்டம் பண்ணுவோம். இனிமே ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் ஓட்டுநர்களும் குடும்பத்தோட போராட்டம் நடக்கும். ஒவ்வொரு ஓட்டுநர்களும் இறங்கி வீட்டில போராட்டம் பண்ணுவாங்க. இதை ஆணித்தரமா சொல்றேன் இந்த இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பொறுப்பு எவ்வளவு வேதனையில நடத்திட்டு இருக்கான்னு தெரியுங்க. ஒரு ரேட்டு இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு நாங்க போகிற ரேட்டு 100-150 ரூபாய்க்கு போறாங்க. எப்படி நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு நாங்க ஓட்டுறோம். ஒவ்வொரு ஓட்டுநரும் அன்னைக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னா ஏங்க நாங்க ஏன் சேர்த்து கொடுக்கணும்? நாங்க தான் நீங்க ஓலா, ஊபர் ரேட்டு கொடுக்குற ரேட்டு தான் நான் கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இல்லைங்க. அவங்க ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க. எங்களுடைய ரேட்டு எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. உங்களுக்கு கட்டுப்படி ஆகல, நீங்க அவங்க கிட்ட முறையிடுங்க. எங்ககிட்ட நீங்க எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பில்லுல காமிக்கிற ரேட்டு அது எவ்வளவு இருந்தாலும் நாங்க புரிஞ்சுட்டு ரெடியா இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ சரி பண்ண வேண்டியது கார்பரேட் நிறுவனம் ஓலா, ஊபர், ரேபிடோ. இந்த ரேட்டு நீ பிக்ஸ் பண்ணி கூட யார் எவ்வளவு உணவு ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதெல்லாம் நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு இது தொழிற்சங்கங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். நீங்க ரேட்டை பிக்ஸ் பண்ற வரைக்கும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். குடும்ப விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு சொந்த சரியில்லை, அதனால பேசிட்டாங்க. அதனால அண்ணன் பேசுவாங்க.
வணக்கம். புதிய அக்னி சிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார், நம்முடைய மாநில தலைவர் திரு வெங்கடேசன் தலைமையில் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் சென்னை மறைமால் நகர் ரம்யா மகளில் நடக்கிறது. சங்கத்தோட டிரைவர்கள் அனைவரும் இந்த சங்கத்திலேருந்து மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கத்திலேருந்து நம்மளுடைய பொதுக்குழுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு 2 கோரிக்கை. ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல முறை நம்மளுடைய அக்னி சிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கமே காவல்துறையிடமும் போக்குவரத்து ஆணையரிடமும் பல முறை மனு கொடுத்து எந்த ஒரு செவி சாக்கியாதனால ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் மிகவும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி 2000 ரூபா சம்பாதிச்ச நாங்கள் இன்னைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய இக்கட்டான தர்ம சங்கட சூழ்நிலையாக இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் குடும்பத்தை நடத்துவதற்கே போதுமானதாக இல்லை. காரணம் ஓன்போர்டு ஆகிய பைக் டாக்ஸியை வைத்துக்கிட்டு அதை டாக்ஸி என்ற பெயரில் ராபிடோ நிறுவனங்களும் ஓலா ஊபர் நிறுவனங்களும் செயல்படுத்துகின்றன. சொந்த பயன்பாட்டு வாகனங்களை தன்னுடைய சொந்த யூஸுக்கு வச்சுக்கொள்கிற வாகனத்தை வாடகைக்கு விட்டு ஜூம் காருங்க மாதிரி சிலர் இண்டிவிஜுவல் வாடகைக்கு விட்டு இப்போ சம்பாதிக்கிறாங்க. இது சம்மந்தமாக போக்குவரத்து ஆணையர் அவர்களையும் கூடுதல் ஆணையர் அவர்களையும் சந்தித்து பல முறை மனு கொடுத்துருக்கோம். இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக தமிழக அரசுன்னு சொல்கிறோம். தமிழக அரசு கடந்த 13 ஆண்டுகளாக ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தவில்லை. நாங்களும் பல முறை சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே கால் டாக்ஸி ஆட்டோ தான். நாங்கள் அரசுக்கு முறையாக இன்சூரன்ஸ், எஃப்சி, டாக்ஸி எல்லாம் போட்டு வண்டி வாகனங்களை இயக்குறோம். எந்த ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனம் அவருடைய இன்சூரன்ஸ் வெறும் 3000 ரூபாயோ 4000 ரூபாய்க்கோ போட்டால் போதும். நாங்கள் 40,000 ரூபா முதல் 50,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி போடுறோம். ஆண்டுக்கு 2 முறை எஃப்சி எடுக்கிறோம். இந்த செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியல. அரசாங்கம் ஆரம்பத்தில் வரும்போது நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசை எதிர்பார்த்தோம். ஆனால் ஆண்டும் முடிய போகுது, அரசாங்கமும் முடிய போகுது. கடைசி ஒரு துளி நிமிடங்களையாவது இந்த ஓட்டுநர்களுடைய கவனத்தை, இவர்கள் படும் இன்னல்களை இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு அக்னி சிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை சார்பாக கேட்டுக்கணும். மிகவும் எங்க போய் நின்னாலும் காவல்துறையோட தொல்லை, டிராஃபிக்கோட இது பார்த்தீங்கன்னா சும்மா நிப்பாட்டினாலே அவருக்கு ஒரு சலான் போட்டு பாக்கெட்ல வந்துருது. 500 ரூபா சலான், 1000 ரூபா சலான். நாங்கள் சம்பாதிக்கிறதே 500 ரூபா தான். ஆனால் எங்களுக்கு சலான் வந்துருது 2000 ரூபாய்க்கு மேலே வந்துருது. எஃப்சி கட்டணம் உயர்ந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டி இயக்கக்கூடாதுன்னு சொன்னாக்க, இயக்கக்கூடாதுன்னா அரசாங்கமே அதுக்கு உண்டான மாற்று வழியை சொல்லணும். அதுக்கு டபுள் எஃப்சி காசு போடுறாங்க. சரிங்களா? இது வன்மையாக ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மிக முக்கியமானது, ஆட்டோ கால் டாக்ஸிக்கு 10 ரூபாய் 8 ரூபாய் என்ற வாடகை கட்டணத்தில் வண்டியை இயக்க சொன்னாங்க. இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்களும் வாழ்வாதாரத்தை இறந்து எங்களுடைய இஎம்ஐ கட்ட முடியல. குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த பணத்தையும் கொடுக்க முடியல. குடும்பத்தில் உள்ளவங்க டெய்லி வேலைக்கு போறியன்னு கேட்குறாங்க. ஆனால் டெய்லி வேலைக்கு போனால் வீட்டை விட்டு வெளில ரோட்டில் உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்க வழியே வண்டி ஓடுனதாக அர்த்தமே இல்லை. ஸோ இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு எதாவது பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த ஓட்டுநர்களை ஒரு முறையாவது இந்த கூட்டமைப்பு சங்கமோ இல்லை ஓட்டுநர் அக்னி சிறகல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தையோ அழைத்து பேசி ஒரு முறையாவது ஒரு 2 நிமிஷம் துணை முதல்வராக இருக்கட்டும், போக்குவரத்து அமைச்சராக இருக்கட்டும், தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கட்டும், நான் கட்சி பாகுபாடு கேட்கல. இந்த தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை ஒரு நிமிடம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையோடு அவங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம். சார், கார்பரேட்டுக்கு அரசாங்கத்தோட துணை இல்லாமல் கார்பரேட் நிறுவனம் இயங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவங்கள்ட்ட பர்மிட் இருக்கா சார்? நான் இந்த நிறுவனம் ராபிட்டோன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன். அந்த நிறுவனத்துக்கு உண்டான செலான் இருக்கா? இதை நாங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜி வரைக்கும் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் சார். அப்படி ஒரு ஆணையமே அதில் இல்லை. சும்மா டம்மியான ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த நிறுவனங்கள் இயக்குகின்றன. ஓலாவுக்கு நாங்கள் இப்போ ஒரு டிரைவரோ ஒரு ஓட்டுநரோ பாதிக்கப்பட்டா கஸ்டமர் சைடு கம்ப்ளைண்ட் வந்தால் அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு டிரைவர் சைடு கம்ப்ளைண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அங்கே ஆஃபீஸ் கிடையாது. யார்கிட்ட போய் முறையிடுறது? நாங்கள் பப்ளிக்கும் காவல்துறையும் தான் போய் முதிக்கிறோம். டிரைவர் ஒன்று கேட்க போனால் டிரைவர் சைடு தான் பாதிப்பு ஃபுல்லாக திருப்புறாங்களுடைய, கஸ்டமர் சைடு அவங்களுடைய பாதிப்பை சேஃபாக செக்யூர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமையில தான் சார் இருக்கு. சார், மத்திய அரசு சார் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். மத்திய அரசோ மாநில அரசோ கொண்டு வாங்க. நாங்கள் போட்டிருக்க வெள்ளை சட்டை மாதிரி, காக்கி சட்டை மாதிரி அவங்களுக்கு ஒரு பிங்க் கலர்லையோ பச்சை கலர்லையோ ஏதோ ஒரு கலரில் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களை பைக் டாக்ஸியை தடை பண்ணுங்கன்னு சொல்லலை. அதுக்கு உண்டான டாக்ஸிங்கிறதுக்கு என்ன? நான் மஞ்சள் போர்டு வச்சு ஓட்டுறேன். அந்த மஞ்சள் போர்டு அவங்களை போட்டு இயக்க சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு ஒரு பச்சை போர்டு கொடுங்க, ஏதோ ஒரு கலரில் போர்டு கொடுங்க. இவர் பைக் டாக்ஸின்னு ஒரு சட்டையிலையோ இல்லை ஒரு வண்டியிலையோ வாகனத்தில் எழுதுங்க, முறைப்படுத்துங்க. அதை தான் கேட்குற மொழியே, யாருடைய வாழ்வாதாரத்தையும் அடிக்கணும்ல. ஆனால் அதை முறைப்படுத்தாமல் லட்சக்கணக்கில் நாங்கள் எஃப்சி சார், பொண்டாட்டி தாலியை வட்டிக்கு 10 வட்டிக்கு வாங்கி வண்டியை எஃப்சி பண்ணிட்டு இருக்கோம் சார், வண்டி வாங்கிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு வாழ்வாதாரம் ரொம்ப அடி சர்க்கிளுக்கு மேலே அடி சர்க்கிளாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல. ஸ்கூல்ல இருந்து புக்கு பேக்கை திருப்பி அனுப்புறாங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலை. இதை மிகவும் பணியோட கேட்டுக்கொள்ள இந்த அரசாங்கம் மேலே விமர்சனம் வைக்கணுங்கிறது எங்களுக்கு இல்லை. அடிப்படை எங்கள் தேவையை கொஞ்சமாவது இந்த முதலமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் கேளுங்க, தயவு செய்து சொல்லுங்க. வாழ்வாதாரம் மிகவும் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. சமீபத்துல போக்குவரத்து ஆணையர் ஒரு ஆர்டர் போட்டார், ராபிடோ தடை விதிக்க போறோம் அப்படின்னு. ஆனா மறுநாள் காலையில அந்த ஃபைல் எடுத்தோம். மறுநாள் காலையில அமைச்சர் இல்ல
ஆமாம் சார். பேச்சுவார்த்தை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 2 பேருக்கிட்டே மாட்டு கருத்து இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க சார்? டிசம்பர் 10 சைதாப்பேட்டை ஆர்ச்சியில் வந்து நாங்கள் சைதாப்பேட்டை வந்து போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டம் நடத்தும் போது அன்னைக்கு ஈவினிங் வந்து 6:45 மணிக்கு வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாரு. என்ன ஜியோ பாஸ் பண்ணுறாரு? பரவாயில்லப்பா, நாங்கள் அதுக்கு வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் பண்ணுறாரு. அந்த ஆணையை பாஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் நியூஸ் 18க்கு ஒரு செய்தி வருது. போக்குவரத்துறை அமைச்சர் வந்து அமைச்சர் சிவசங்கர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆவணங்கள் சரியாக இருந்தால் அந்த வண்டியை இயக்கலாம். என்ன ஆவணங்கள் சரியாக இருந்தால்? அதுதான் என்னுடைய கேள்வி. டீ போர்டுன்னு என்னுடைய வாகனம் சரியா இருக்கு, அவர் எப்படி அவருடைய வாகனம் சரியா இருக்கா? அவருக்கு என்ன டீ போர்டுக்கு உண்டான ஏதாவது இருக்கா? அது வந்து மிகுந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மறைக்கப்பட்டிருக்கு. வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு சார். டிசம்பர் 10 அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான டிரைவர்கள் டிசம்பர் 10 சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்தும் போது ஒரு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போட்டு கொடுத்த கையெழுத்து. காலையில ஈவினிங் இந்த ஜியோ பாஸ் பண்றாரு. ஒரு ஜியோ பாஸ் பண்ற அதிகாரம் ஒரு கமிஷனருக்கு தான் உண்டு, எந்த அமைச்சருக்கும் கிடையாது. ஆனா அமைச்சருக்கு அதிகாரம் உண்டு இதை மாற்றி போடுங்கன்று. ஆனால் அப்படிப்பட்டது நியூஸ் 18 காலையில் 8 மணி செய்தியில் வருது. இல்லை நீங்கள் உங்கள் வாகனங்களில் புக்கு சரியாக இருந்தால் ஓட்டிக்கலாம். அப்போ இத்தனை பேரும் நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்கள் வண்டியெல்லாம் ஒப்படைச்சிடும் அரசாங்கத்துக்கிட்ட, எங்களுக்கு ஓன் பண்ண கொடுத்துருங்க. இந்த பிரச்சனையே இல்லை. ஓன் போர்டை பண்ணி கொடுத்துட்டா நாங்கள் எங்களுக்கும் ஒன்றும் கட்ட வேண்டிய எஃப்சி இல்லை, ஒன்றும் இல்லை. வாகனங்கள் பொதுவாக இறக்கிட்டு போகலாம்ல சார். ஒரு பெங்களூரில் அந்த அரசாங்கமே ஒரு கட்டணம் நிர்ணயிக்குது, ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு. அந்த அரசாங்கம் ஜியோ பாஸ் ஆகலை. இருந்தாலும் அந்த அரசாங்கம் கோர்ட்டுக்கு மூலியமா ஒரு நிர்ணயம் பண்ணுது. கால் டாக்ஸிக்குன்னா இந்த ரேட்டு, ஆட்டோக்குள்ள இந்த ரேட்டுன்னு பண்ணுது. அது ஏன் தமிழ்நாடு அரசால பண்ண முடியல? வரட்டுமே, கோர்ட்டில் போட்ட கேஸ் 13 வருஷம் ஆச்சு. ஆட்டோ கட்டணம் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாச்சு, அதை இன்னமும் நிறைவேற்றல. பல கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி கடைசி தருணத்திலேயாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பேட்டியை பார்த்தாவது இந்த ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை விரைவில் அழைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் சங்கத்தோட சார்பில் தலைவரையோ யாரையோ ஒருத்தரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலினோ எதிர்த்து ஒரு ஆளை நிறுத்தணும் சார். எந்த தொழிலோ ஒரு தொழிலை கண்டிப்பாக எதிர்த்து எங்கள் தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ யாரையோ ஒருத்தர் அந்த தொழிலை நிறுத்துறோம் சார். பார்த்துக்கணும். செல்வகுமார் அக்னிசர்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் செல்வகுமார், மாநில தலைவர் திரு வெங்கடேசன், மாநில பொருளாளர் செல்லத்துறை. சரி.